நிச்சயமாக அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய தொழுகையை பார்த்து உங்களுடைய தொழுகையை நீங்கள் சிறிதாக கருதுவீர்கள். அவர்களுடைய குர்ஆன் ஓதுவதை பார்த்து நீங்கள் குர்ஆன் ஓதுவதை நீங்கள் மிகவும் மோசமாக கருதுவீர்கள். அப்படியான ஆனால் மார்க்கத்திலிருந்து மார்க்கம் அவருடைய உதடுக்கு கீழே இருக்கார். மார்க்கம் அவருடைய உதடை கீழே இருக்க வெறுமனே உதடோடு மாத்திரம் ஈமான் இருந்து விடும் என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ சொல்லினார்கள், அத யார் அவர்களை கொள்ளுகிறார்களோ அவர்கள் சிறப்பானவர்கள். யார் அவர்களால் இந்த மனிதனுடைய சந்ததியால் கொல்லப்படுகின்றார்களோ அவர்கள் சிறப்பானவர்கள் என்று அந்த சொல்லுகிறார்கள். எனவே இன்னும் ஒன்று சொல்லுகிறார்கள், கிலாபுன் நார், இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று சொல்லி அவ்வளவு மோசமாக அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் வர்ணித்ததுதான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே ஒரு ரசூலை ஒரு மனிதன் சஹாபாக்கள் அனைவர்களுக்கு மத்தியிலே அவன் நிராகரிக்கின்றான். நீதி இல்லாதவர், நேர்மை இல்லாதவர். ரசூலுல்லாஹி சொல்லுகிறார், வஇல்லம் அஅதில் ஃபமன் யஅதில் என்று கேட்டார். நான் நீதியாக நேர்மையாக நடக்கவில்லை சொன்னால் இந்த பூமியில இந்த உலகத்துல நீதியாக நேர்மையாக யாரப்பா நடக்க போகிறார்கள்? நீதியை நேர்மையை நிலைநாட்ட வந்தவன் நான். அதாவது ஒழுக்க சீலங்களை ஒழுக்க கட்டங்களை அறநெறிகளை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்கு அனுப்பப்பட்டவன் நான். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சொல்கிறார். ஒழுக்கத்தில் ஒரு பெரிய ஒரு அம்சம்தான், பெரிய ஒரு பண்புதான் நீதி நேர்மை என்பது. இனி அவன் சொல்லுகின்றான் நேர்மை நீதி இல்லை என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பார். அவனுடைய சந்ததி அவர்களுடைய பிரதிநிதி அலி பின் அபி தாலிப் அவருடைய மருமகனார் என்பது ஒன்று மாத்திரமல்ல, அவர்களுடைய பிரதிநிதியார் அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் எந்த தீனை இந்த உலகத்துல நிலைநாட்டி விட்டு போனார்களோ அந்த தீனை நிலைநாட்டுவதற்கு பிரதிநிதியாக இருக்கின்றவர்கள் யார்? அலி பின் அபி தாலிப். அவர்களை பார்த்து அந்த ஒரு கூட்டம் சொல்லுகிறது, அதாவது நீங்கள் தவறு சொல்லுகிறீர்கள், நீங்கள் செய்வது பிழை என்று சொல்லி யார்? எனவே அவர்கள் வெளியேறுகிறார்கள். வெளியேறின போது அலி பின் அபி தாலிப் அவர்களுக்கு இந்த சம்பவங்கள், இந்த நபி ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய மொழிகள், அவர்கள் சொன்னவைகள் ஞாபகம் வருகின்றன. ஞாபகம் வந்த போது அவர்கள் வெளியேறி போன போது அவர்கள் பிறகு பள்ளியிலே குஃபானுடைய பள்ளியிலே குழப்பம் செய்தார். அலி பின் அபி தாலிப் மிம்பருக்கு ஏறினு சொன்னால் சொல்லுவார்கள், ஹுத்பாவுக்கு ஜும்மா தினத்தில் மிம்பரில் ஏறினு சொன்னால் சொல்லுவார்கள், யா அலி இன்னக காஃபிர் ஃபதுபு, ஏ அலியே நீங்கள் ஒரு காஃபிர், தௌபா செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் ஜும்மா தினத்தில். அன்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள், அதாவது நாங்கள் உங்களுக்கு எதிராக வாழங்க மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு எதிராக வாழங்கினாலே ஒழிய, நீங்கள் பூமியில பசாது செய்தாலே ஒழிய, எங்களுடைய மக்காபிர்களை, எங்களுடைய கபிரஸ்தானங்களை, அடக்க ஸ்தானங்களை, எங்களுடைய பள்ளிகளை நாங்கள் உங்களுக்கு தடை செய்ய மாட்டோம். நீங்கள் எங்களோடு படைகளை காபிர்களுக்கு எதிராக போராடுன்னு சொன்னால் உங்களுடைய பங்கை நாங்கள் தடை செய்ய மாட்டோம். இது எங்களுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் பூமியிலே பசாது ஃபித்னா செய்தன்னு சொன்னால் நாங்கள் உங்களை விட்டுவிட மாட்டோம். யார்? அருமை சகோதரே, இது பயங்கரமா வந்த முதலாவது பிரிவு தௌஹீத். அடுத்தது இன்னும் ஒன்று அழைப்பு பணி. அங்கு ஒரு அழைப்பு பணி, இங்கு ஒரு அழைப்பு பணி. அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய பிரதிநிதியாக இருந்த அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பு, அவர்களை மறுத்து, அவர்களுக்கு இஸ்லாம் தெரியாது, மார்க்கம் தெரியாது, தீன் தெரியாது, எனக்கு மார்க்கம் தெரியும், எனக்கு தீன் தெரியும், எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு விளக்கம் இருக்குன்னு சொல்லி அத்தனை சஹாபாக்களை நிறுத்திக் கொண்டு வந்த ஒரு கூட்டம் தன்னுடைய புத்தியில தன்னுடைய சிந்தனையில வந்ததை ஏற்றுக்கொள்ள வென்றபடியால நீங்கள் காபிர்கள், வழிகேடர்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டார்கள். வெளியேறிவிட்ட போது அவர்கள் ஹரூரா என்ற இடத்துல
கூஃபாவுக்கு பக்கத்துல ஹரூரா என்ற இடத்துல போய் இவர்கள் அனைவரும் குடியேறுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார், சபீக் என்று சொல்லி. அந்த மனிதர் என்ன செய்வார், அதாவது எப்போதும் முத்தஷாபிகத்தான பல்வேறு கருத்துக்களை தரக்கூடிய ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டு மனிதனிடம் கேட்டுக்கொண்டு குழப்படி பண்ணுவார். உமர் இப்னு கத்தாப் அந்த மனிதரை என்னிடம் அனுப்பி என்று சொன்னார். பக்தாதிலிருந்து கூஃபாவில் இருந்து அந்த மனிதன் அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே ஒரு ஈத்த மரத்திலிருந்து ஒரு மட்டையை தயார் பண்ணியிருந்தான். அவனை வந்த போது அவனுக்கு அடித்தார்கள், தலையில் இருந்து இரத்தமோடு அடித்தார்கள். அடித்து பிறகு அவன் சொன்னான், ஹஸ்புக்கயா அமீரல், இப்போது போதும், என்னிடம் இருந்த ஷைத்தான் என்னை விட்டு போய்விட்டேன்னு சொன்னான். என்னிடம் இருந்த ஷைத்தான் என்னை விட்டு போய்விட்டேன்னு சொல்லி அந்த மனிதன் சொன்னான். பிறகு உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், கூஃபாவுக்கு நாடு கடத்தினார்கள். மீண்டும் நாடு கடத்திட்டு கட்டளை பிறப்பித்தார்கள், இந்த மனிதனோடு யாரும் இருக்கக்கூடாது, இந்த மனிதன் இருக்கின்ற இடத்துல யாரும் இருக்கக்கூடாது. எனவே அந்த மனிதன் என்ன செய்வான், ஏதோ ஒரு மஜ்லிஸ்ல கூட்டத்துல போய் அமர்ந்தான்னு சொன்னால் எல்லோரும் நோய்பிடாங்க. அதான் அஸ்மத் அமீருல் மூமினீன், நாங்க இருக்க மாட்டோம், வெளியே போறோம். எனவே அவன் கடைசி ஒரு வருடமாக தனித்துத்தனம் வாழ்ந்தான். எங்கே அவனுக்கு எந்த யாரும் அவனோட உறவு கொண்டாடவில்லை. கடைசியாக அவன் ரொம்பவும் சிரமப்பட்டான், கஷ்டப்பட்டான். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வருடம் அவனை விட்டு பார்த்தார்கள். அவன் திருந்தி விட்டான் கேள்விப்பட்டதுக்கு பிறகு அவனுக்கு எதிராக அந்த தடை நீக்கிவிட்டார். ஹவாரிஜின்கள் வந்தார்கள். வந்த போது இந்த மனிதனை பற்றி கேள்விப்பட்டார். அந்த மனிதன் வந்தார்கள். சொன்னார்கள், உன்னுடைய நேரம் இப்போது வந்து விட்டது, வா எங்களோடு என்று சொன்னார்கள். நீ எதை அன்று செய்ய நாடினாயோ அதுக்குள்ள நேரம் வந்து விட்டது, என்னோடு வா என்று சொன்னார். எங்களோடு வா என்று சொல்லி ஹவாரிஜின்கள் அந்த மனிதனுக்கு அழைப்பு விட்டார்கள். அப்போ அந்த மனிதன் என்ன சொல்றான், அல்லமனி அல்லது அண்டவனி நசீஹத்து அல் அப்தி சாலிஹ், அந்த சாலிஹான அப்துனுடைய, அதாவது உமர் இப்னு கத்தாப் அவருடைய நசீஹத்து என்னை திருத்தி விட்டது, நான் உங்களோடு வரமாட்டேன். அவர்கள் ஹவாரிஜின்கள் நீங்கள் பார்க்கலாம் யாரையெல்லாம் சேர்த்தார்கள் என்று சொல்லி இது எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த மனிதனிடம் சொல்லுகிறார்கள், அதான் உனக்குள்ள நேரம் இப்போது வந்து விட்டது, எங்களோடு வந்து சேரன்னு சொல்லி. அவன் என்ன சொல்லுகின்ற, முடியாது, நான் வரமாட்டேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த நசீஹத், அது என்னை அடித்தது, என்னை ஒரு வருடமாக என்னை அதாவது யாரோடும் சேர முடியாது தடை பண்ணி வைத்தது, இது எல்லாம் என்னை திருத்தி விட்டது, நான் மீண்டும் அந்த பழைய தவறுக்கு போக மாட்டேன் சொல்லி. எனவே அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மதரசாவில், இந்த கலாசாலையில இதை படித்தவர்கள், இதை கேட்டவர்கள், இதை கண்டவர்கள். எனவே அவர்களுக்கு தெரிகிறது யார் அந்த அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் கிலாபுன் நார், நரகத்தின் நாய் என்று சொல்லி யாரை சொன்னார்களோ, யாரால் கொல்லப்பட்டால் முஸ்லிம்கள் சிறப்பானவர்களாக மாறுகிறார்களோ, யார் அவர்களை கொண்டால் அந்த கொண்ட முஸ்லிம் சிறப்பானவராக மாறுகிறார், அந்த மனிதர்கள் இவர்கள் என்று சொன்ன போது அவர்களோடு ஒரு முறைக்கு வருகிறார்கள். ஒரு ஒப்பந்தம், எழுத்தில் இல்லாத ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அரூராவில் போய் குடியேறுகிறார்கள். அவள் இருக்கும் போது அங்கே நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு சிறப்பான, அதாவது ஒரு சிறப்பான சஹாபியுடைய மகன் அப்துல்லா என்கிறவர் தன்னுடைய மனைவியோடு, அவருக்கு தெரியாது இந்த அரூராவில் என்ன இருக்கிறது, அந்த கிராமத்தை தாண்டி அவர் போக வேண்டும். அங்கே அவர் போய்கொண்டிருக்கும் போது இந்த ஹவாரிஜின்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள், நீங்க யார் என்று சொல்லி சொன்னா, ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யார், சாஹிப் ரசூலுல்லாஹ்வுடைய தோழரான ஹப்பாபுடைய மகன் என்று சொன்ன. அப்படியா என்று கேட்டுவிட்டு அவரை அழைத்து கொண்டு போகிறார்கள். போகும்போது ஒரு பன்றியை அவர்கள் ஒருவன், ஹவாரிஜின் ஒருவன் கொன்று விட்டான். ஒரு பன்றியை கொன்று விட்டான். அவன் சொல்லுகின்றான், மற்றவர்கள் சொல்ல, நீ இன்னும் அவருடைய சொத்தை நாசமாக்கி விட்டாய், அவரிடம் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லி இந்த மனிதன் அந்த பன்றி குருமையாளரிடம் போய் தனக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றான். இன்னும் ஒருவன் ஒரு மரத்துல விழுந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டான்.
எனவே ஹவாரிஜின் அவர்கள் அந்த மொத்த ஹவாரிஜியை பார்த்து உனக்கு ஹலாலில் திண்டு விட்டாய், அவனிடம் போய் ஹலாலாக்கிக் கொள்ள சொல்லி தோட்டத்தின் சொந்தக்கார போய் அதை தனக்கு ஹலாலாக்கிக் கொள்ளுகணும். அந்த அளவுக்கு மார்க்கத்தில் அவர்களுக்கு புத்திக்கப்பட்ட ஒரு பேணுதல், அவ்வளவு வரா, அவ்வளவு தக்குவா அவருடைய பார்வையில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு விடுகின்றார். கொண்டு விட்டார். கற்பிணியா இருக்கின்ற அவருடைய மனைவியிடம் வருகிறார்கள். வாழங்கவும் கொண்டு அந்த பெண்மணி சொல்லா, இன்னி ஹுபலா, நான் கற்பிணியாக இருக்கின்றேன் சொன்ன. அப்படியே வயிற்றை கிழிக்கிறார்கள். கிழித்து விட்டு அந்த குழந்தையை எடுத்து முதலாவது கொள்ளுகிறார்கள். கொன்று விட்டு அந்த பெண்ணையும் கொண்டு விடுகிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்று இவர்களை சொன்னார்கள். அலி பின் அபி தாலிப் இவர்கள் அப்போது சொல்லுவோம், உங்களால் ஃபசாத் ஃபித்னா நடந்து சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிராக வாளெடுப்போம் சொல்லி, இல்லாவிட்டால் நாங்கள் நீங்கள் எங்களுக்கு எதிராக வாளெடுத்தால் வாளெடுப்போம், அல்லாவிட்டால் ஃபித்னா ஃபசாத் நடந்தால் உங்களுக்கு எதிராக வாளெடுப்போம் சொல்லி. எனவே அமீருல் மோமினீன் அலி பின் அபி தாலிப் அந்த மனிதனுக்கு ஹப்பாப் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா அவர்களுக்கும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் பொறுப்பானவர்கள். எனவே அவர்களிடம் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டோன்னே அவர்கள் படை திரட்டி கொண்டு இவர்களிடம் ஹரூராவுக்கு வருகிறார்கள். ஹரூராவுக்கு வந்தோடனே அங்கே அவர்கள் கேட்கிறார்கள், அதாவது அப்துல்லாவை அவருடைய மனைவியை கொன்றவரை என்னிடம் ஒப்படைங்கள் சொல்லி. அங்கே சுமார் 8000 பேர் எழுமி நிற்கிறார்கள். குல்லுனா காத்திருவோம், அவர்கள் இருவரையும் நாங்கள் எல்லோரும் தான் கொண்டோம், நாங்கள் அனைவரும் உத்தரவில்லை, நாங்கள் அனைவரும் கொண்டோம், எல்லோரும் பொறுப்பேற்ற யுத்தம் நடக்கிறது. அருமை சகோதரரே, பெரியோர்களே, அன்று யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும்போது சஹாபாக்களுடைய மாணவர்கள் அலிகள் நடக்கூடுது. அவர்கள் முஸ்லிம்கள் அல்லவா, அவர்கள் தொழுகிறார்களே, நோடு பிடிக்கிறார்களே, இப்படி சிறப்பா இருக்கிறார்களே, தஹஜ்ஜத் தொழுகிறார்களே, அவருடைய நெற்றியை பாருங்கள், தொழுகளுடைய அடையாளம் இருக்கிறது, அவருடைய எல்லா ஈமானுடைய அடையாளம் இருக்கு, அவர்களோடு போராடலாமான்னு சொல்லி அவர்களை சிரமப்பட்டு அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள் தன்னுடைய படை. பிறகு சொல்லுகிறார்கள், இவர்களிடம் ஒரு மனிதன் இருப்பான், அந்த மனிதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் அவனுடைய தோல் இருக்கிறது, அது மார்பு மாதிரி இருக்கும், அவனுடைய தோல் மார்பு மாதிரி வளர்ந்திருக்கும் என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அன்று துல்சதைன் என்று சொல்லி சொல்லப்பட்ட அதை சொல்ல அவனும் அவர்கள் எனவே சண்டை நடக்கிறார்கள். சண்டை நடந்தோடனே அடையாளமாக இப்ப எங்களுக்கு வருவேன், நீங்கள் சொன்னீர்களே அவர்கள் முஸ்லிம்கள், ஆனா எங்களுக்கு சண்டை செய்யலாம், அதுக்கு ஆதாரம் என்னிடம் இருக்கு சொல்லி தேடி பார்த்தா கிடைக்கவில்லை. இந்த மார்பு மாதிரி தோல் உள்ளவன் யாருமே இல்லை. பிறகு சொல்லுகிறார்கள் அலிகுல்லா சொல்ல, இல்லை அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், என்னிடம் சொன்னவர் உண்மை கதைக்கின்றவர், உண்மை கதைப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட, நீங்கள் தேடி பாருங்கள் சொல்லி. பிறகு மையத்தினுடைய ஒரு குவியல் இருக்கிறது, பெரிய ஒரு குமியல், அதை போய் தள்ளுகிறார்கள். அந்த குமியலுக்கு கீழே இவன் இருக்கிறான். இந்த அன்று அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு முதலாவது யுத்தத்துல கொல்லப்படுகின்றவர்கள் இவன் ஒருவன் என்று சொன்னார்கள். உடனே அலி பின் அபி தாலிப் சஜதா ஷுக்கூர் அன்று செய்தார்கள். அந்த அது கிடைத்தொன்னு. எனவே நீங்கள் பார்க்கலாம், முதலாவது பிரிவு, அதாவது தாவத்துல் இப்லீஸ், தாவத்துல் ஹக், இந்த இரண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொண்டு வந்த தாவத், அடுத்தது இப்லீஸ் அன்று ஏற்றுக்கொண்ட தாவத். இந்த இரண்டும் அழைப்பு பணி. இந்த இரண்டுக்கு முறையிலே தான் அன்று முதல் இன்று வரை போராட்டம் இருந்து கொண்டிருக்கு. நீங்கள் யாரும் அதனால கருதுவதற்கில்லை, அழைப்பு பணியோடுள்ள போராட்டங்கள். இந்த போராட்டம் ஏன் எப்படி உருவாகும் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இனத்தோடு கவுமோடு ஓட வேண்டி வந்தது. அதன் பிறகு நீங்கள் பார்க்கிறீர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவர்களிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை விட்டு போகிறார்கள். அவர்கள் மாட்டுக்குட்டி ஒன்றை செய்து கொண்டு வணங்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவு தாவத்தினுடைய தாவத் இப்லீஸ், தாவத்துல் ஹக், அதுக்கு எதிராக இந்த பயங்கர போராட்டத்தை தாவத் இப்லீஸ், இப்லீஸினுடைய தாவத்தும் உண்டாக்கி வைத்திருக்கு. அந்த இரண்டுக்கு இடையிலே தான் போராட்டம்.
நான் உங்களிடம் எதை சொல்ல வருகின்றேன் என்று நான் சொன்னால், இந்த போராட்டம் எங்கே இருந்து எப்படி உருவாகும் என்பதைத்தான் சொல்ல. முதலாவது உண்டாகினது சில மனிதர்கள் வீண், அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காவணி அந்த வரலாற்று உண்மைகளை நான் இந்த இடத்துல உங்களிடம் சொல்ல ஆசைப்படவில்லை. என்னன்னு சொன்னால் அது ஒரு நீண்ட நேரம் தேவை இருக்கிறது. ஏன் அது அப்படி உருவாயினு சொல்லி, ஒரு சில மனிதர்கள் அலி பின் அபி தாலிப் அவர்கள் தான் சிறப்பானவர்கள், அவர்கள் தான் ஹிலாபத்துக்குரியவர்கள், அவர்களிடமிருந்து ஹிலாபத்து பறிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். ஒரு சிலர் அவர்களை சொன்னார்கள் இவர்கள் தான் ரசூல் என்று சொல்லி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தவறு விட்டான் சொல்லி. ஒரு சிலர் சொன்னார் இவர்கள் தான் அல்லாஹ் என்று சொல்லி. ஒரு சிலர் சொன்னார்கள் இல்லை அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் என்று சொல்லி. அது என்ன தாலி வழிகேடு வழிகேடு அத்துமீறி மார்க்கத்தோட காரியத்தை அத்துமீறி தேவைக்கு மீறி செய்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் உங்களுக்கு சொன்னார்கள் இந்த இடத்துல இப்படி நின்று கொள்ளுங்க, அந்த இடத்துல நீங்க அப்படி நிற்கிறது உங்களுடைய மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வழி. ஏன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய உம்மத்துக்கு இதை எத்தி வைங்கள் என்று சொல்லி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எத்தி வைத்ததை அல்லாஹ் தஆலா சாட்சி வாழ்ந்திருக்கின்றான். அது சம்பூர்ணமாக இருக்கிறது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்று உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி இருக்கின்றேன், என்னுடைய நியாமத்துகளை அருள்களை உங்களுக்கு சம்பூர்ணமாக்கின்றேன், இஸ்லாத்தை உங்களுடைய தீனாக உங்களுடைய மார்க்கமாக நான் அங்கீகரித்துள்ளேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று சொன்னான். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் இந்த உம்மத்தில இந்த தாவத்துக்கு எதிராக தாவத்து தௌஹீத், தாவத்து லா இலாஹ இல்லல்லாஹ், அதுக்கு எதிராக இப்லீஸுடைய தாவத்து வருமா? ஆம், வந்தே தீரும், வந்தே ஆகும். எவ்வளவு வரும்? அன்றைய உம்மத்துகளுக்கு வந்ததை விட அதிகமாக வரும். எப்படி? ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து அவர்கள் சொன்னார்கள், ஈசா அதாவது பனு யூதர்கள் 71 கூட்டமாக பிரிந்தார்கள். ஈசாய் நசாராக்கள் அல்லாஹ்வுடைய கிறிஸ்துவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள். என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக பிரிந்தார். அப்படி என்று சொன்னால் இந்த பலாய் இப்லீஸுடைய தாவத்து, இந்த தாவத்துக்கு எதிராக எவ்வளவு வரும்? அதிகமாக வரும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நிச்சயமாக 73ஆக பிரியும் என்று சொல்லி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஒரு பிரிவை சொன்னார்கள். அதுல 73ல 72 நரகத்துல ஒரே ஒரு பிரிவு மாத்திரம்தான் பாதுகாப்பு, தப்பிக்கொள்ளக்கூடியது, சொர்க்கம் போகக்கூடியது சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விட்டால் மன் ஹிய அல்ல மா ஹிய யா ரசூலல்லாஹ் கேட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னார் அல் ஜமா அல் ஜமா. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அன்று அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் வாழ்ந்திருக்கும் போது அல் ஜமா என்று சொன்னது யார்? நிச்சயமாக அன்று அல் ஜமாவா இருந்த சஹாபாக்கள் மாத்திரம்தான், வேறு யாருமே இருக்கவில்லை. அன்று சொன்னார்கள் அல் ஜமா சஹாபாக்களுடைய கூட்டம். வேறு ஒரு ரிவாயத்திற்கு வமா அன அலைஹியுல் அல்யோம், இன்று நானும் என்னுடைய தோழர் வாஸ்ஹாபி என்னுடைய தோழர்களும் இன்று எதிலே இருக்கின்றோமோ அதிலே இருப்பவர்கள் தான் என்று சொன்னார்கள். அதனால இங்கே போய் சந்தேகம் தப்பு தவறுகளை பள்ளிக்கொள்வதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. விளக்கமா அன்று சொன்னார்கள் அல் ஜமா. அவள் அன்று அல் ஜமா கூட்டம் என்று சொன்ன போது எந்த கூட்டத்தை குறிப்பிட்டார் என்பதை எங்களை சந்தேகம் வருவதற்கு தேவையில்லை. அன்று ஒரே கூட்டம் மாற்றம் தான், அது சஹாபாக்களுடைய கூட்டம் மாற்றம் தான். பிறகு அதுக்கு வேறொரு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நானும் சஹாபாக்களும் இன்று எந்த அடிப்படையில, எந்த நிலைப்பாட்டில, எந்த கொள்கையில, எந்த வழிமுறையில இருக்கின்றோமோ அந்த அடிப்படையில, அந்த கொள்கையில, அந்த வழிபாட்டில் இருப்பவர்கள் மாத்திரம்தான் என்று அவர்கள் சொன்னது என்று சொன்னால் அது அல் ஜமாவுக்கு அது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் என்று எங்களுக்கு தெரிய வருகிறது. இன்னும் ஒரு ரிவாயத்துல அஸ்ஸிபாதுல் ஆலம், அதாவது அந்த பெரும் கூட்டம், அன்று நிச்சயமாக இருந்த பெருங்கூட்டம் சஹாபாக்கள் என்பது அல்லாமல் வேறு யாருமே அல்ல என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் நல்ல முறையிலே தெரியும். அதனால்
இதிலே போய் நான் இருக்கு இல்லையா, எனக்கு அதுல பங்கு இல்லையா, இவருக்கு பங்கு இல்லையா? நிச்சயமா எனக்கும் பங்கு இருக்கிறது, உங்களுக்கும் இந்த நிபந்தனையோடு, இந்த கண்டிஷனோடு. அது என்ன? அதான் ஒமா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய தோழர் எதிலே இருந்தார்களோ அதுல இருக்கும் வரைக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறது, உங்களுக்கும் பங்கு இருக்கு. அதுல இல்லை என்று சொன்னால் அந்த 72ல ஒரு பிரிவுல தான் நாங்கள் போய் சேர வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் பங்கு வருகிறதுக்கு அது ஒரே ஒரு வழிதான். வமா அன அலைஹி வஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்று அல்யோம், இன்று எதிலே இருக்கின்றோமோ அதிலே இருப்பவர்கள். யாரெல்லாம் அன்று அவர்கள் எதிலே இருந்தார்களோ அதுல இன்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அதுல பங்கு இருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகம் ஐயப்பாடும் இல்லை. என ஒரு பிரிவு இப்படி வந்தது. அது என்ன? வலப்தாலி, அத்துமீறி மார்க்கத்துல அத்துமீறி போனார்கள். இன்னொரு பிரிவு என்ன செய்தது? அதான் மார்க்கத்துல ஃபாசிகீன்களாக, ஃபாஜிரீன்களாக, வாலிமீன்களாக அவர்கள் மார்க்கத்துல தங்களுக்கு தேவையான விருப்பமான விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் ஹவாரிஜின்கள். அந்த சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக இரண்டாவது கருத்து யாருக்குமே இல்லை. அனைத்து சஹாபாக்களும் சேர்ந்து இந்த முடிவெடுக்கிறார்கள். இவர்கள் இருவருடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அன்று சஹாபாக்கள் அல்லாத ஒரு கூட்டம், அவர்கள் யார் ஒரு மனிதன் கூட சஹாபி இல்லை. அன்று அலி ரலியல்லாஹு படையில இருந்து வெளியேறி போன ஹவாரிஜின்கான போனவர்கள் ஒரு மனிதன் கூட சஹாபி இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, இன்று நாங்கள் அதுக்கு என்ன விளக்கம், என்ன தெளிவு, என்ன அர்த்தம் கொடுக்கிறதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை யார் சஹாபாக்கள் முஸ்லிம்களா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டதென்றால் தான் நீங்கள் இல்லாவிட்டால் நீங்கள் யார் காபிர்கள் என்று சொல்லி அந்த பட்டம் கொடுத்தால். கடைசியாக அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்களை பற்றி சொல்றாங்க. எனவே முதலாவது இந்த இப்லீஸுடைய பணி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாமுடைய உம்மத்துல இப்படித்தான் தொடங்கினது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒன்று, மார்க்கத்தில் அத்துமீறி போனார். அத்துமீறி போன கூட்டத்தை ஒவ்வொரு முஸ்லிம் கிராமங்களிலையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்களைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அல்லாவிட்டால் எங்களுடைய உலமா பெருமக்கள் அவர்களை பற்றி சொல்லுகிறார். அதாவது மில்லதுன் லதுன்னி, இல்மை பெற்றவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்து, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்து, அவருடைய சஹாபாக்கள் எடுத்து இப்படி எத்தனையோ வாசித்தார். எத்தனையோ பிரிவால் உங்களுக்கு வந்ததை, எத்தனையோ வழியாக, எத்தனையோ தரமாக வந்ததை தான் நீங்கள் மார்க்கம் எடுத்திருக்க. நாங்கள் லதுன்னி, எங்களுடைய ஷேக், எங்களுடைய இமாம், எங்களுடைய பெரியவர் அல்லாஹ்வுடைய அரிசை பார்த்து, அல்லாஹ்வுடைய அரிசை பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய கல்வில போட்டு விடுகின்றார். அவர் எங்களுக்கு சொல்றார். ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான வாசித்தாம் இல்லை. அதைத்தான் நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு முஸ்லிம் கிராமங்களையும் நீங்க தாராம பார்க்கிறீர்கள். கபர்கள் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த கபருடைய பூஷார் என்று வைத்திருக்கிறார்கள். அவைகளை வணங்குகின்றவர்கள், அதுக்கான ஏற்பாடுகள் இவை எல்லாம் இருக்கிறது. அவர்கள் தான் நாங்கள் என்று பார்க்கின்றோம் அத்துமீறி மார்க்கத்தை போயிருக்கிறார்கள். வழிகேடர், அதாவது மார்க்கத்தை மிதமிஞ்சி மார்க்கத்தை வணங்க போனவர்கள் இப்படி வழிகேட்டில் போயிருக்க. இன்னும் ஒரு சார் யார்? மார்க்கத்துல தனக்கு தேவையான கருத்து, தனக்கு தேவையான விளக்கம், தன்னுடைய புத்திக்கு, தன்னுடைய சிந்தனைக்கு, தன்னுடைய அறிவுக்கு எது படுகிறதோ அதுதான் சரி. அது இல்லை என்று சொன்னால் நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அனைவரும் தப்பானவர்கள், வழிகேட்டில் உள்ளவர்கள், பிழையானவர்கள் என்று சொல்லி தயக்கம் இல்லாமல், வெட்கம் கூச்சம் இல்லாமல் முஸ்லிம் உம்மத்தை பார்த்து சொல்லக்கூடிய மக்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய ஆரம்பம் தான் ஹவாரிஜ். அவருடைய ஆரம்பம் ஹவாரிஜ். அவர்கள் தான் இதை தொடங்கி வைத்தார்கள். அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம், இந்த ஹவாரிஜின்களுக்கு இன்னும் ஒரு வழியை எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய அறிஞர்கள் இந்த ஹவாரிஜின்களை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆக்கித்தான் இருக்கிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஊர்ல இருக்கிறார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே வருகிறார்கள். வந்து பள்ளிக்கு போகிறார்கள். பள்ளியில தொழுகைக்கு முன்பு, அதானுக்கு முன்பு ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறது. வட்டமாக ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டு
அந்த வட்டத்துக்கு மத்தியிலே ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்ல ஹல்லிலு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. சொன்னே அவரிடம் கட்டுண்டுகள் அல்லது ஈத்த பழத்தின் விதைகள் அவரிடம் இருக்கின்றன. அதை போட்டுக் கொண்டிருக்கிறார். 1 2 3 100 வரை. பிறகு ஹம்மிது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க சொல்லு. அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்து விட்டு ஓடுகிறார்கள். யாரிடம்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொல்லுவதற்கு. அங்கே போனோன்னே எல்லோரும் அவர்கள் வரும் வரை வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வெளியே வந்தோடனே அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அபா மஸ்ஊத், யா அபா அப்துர் ரஹ்மான். அவருடைய குன்னியா அபூ அப்துர் ரஹ்மான். அவர் சொல்லுகிறார்கள், நான் பள்ளியில ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டேன். என்ன கண்டீங்க? இப்படி ஒரு கூட்டம் வட்டமா இருந்து கொண்டு ஒருவர் 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் எல்லாரும் சொல்லுகிறார்கள். 100 முறை அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கேட்கிறார், நீங்க என்ன செஞ்சீங்க? நான் ஒன்னும் சொல்ல இல்லை, நீங்க ஊர்ல இருக்கிறீங்க, நீங்க என்னை விட சிறப்பானவர்கள், நீங்க இதை சொல்லுகிறீர்கள் என்று பார்க்க உங்களிடம் சொன்னேன் சொல்லி அவர்கள் பள்ளிக்கு வருமார்கள் வந்து அது நடந்து கொண்டிருக்குது. வந்து கேட்டுக்கிறார்கள், யா மாஷரல் முஸ்லிமீன், யா உம்மத்த முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தி, இது என்ன செய்கிறீர்கள்? இது என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் மார்க்கம் உங்களுக்கு நிறைய கிடைத்து விட்டதா? சஹாபாக்களுக்கு கிடைக்காத மார்க்கம், அருமை ரசூலுல்லாஹ் அவரிடம் வந்து சஹாபாக்களுக்கு கிடைக்காத விளக்கம், அவர்களுக்கு கிடைக்காத தெளிவு மார்க்கத்தில் உங்களுக்கு கிடைத்து விட்டதா? இங்க இப்படி எல்லாம் சொன்னாரு, யா அபா அப்துர் ரஹ்மான், அதான் மா அரதுனா இல்லல் ஹைர், நாங்கள் நல்லதை அல்லாமல் வேற எதையும் நாடவில்லை என்று சொன்னபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதாவது நிச்சயமாக நல்லதை நாடுகின்ற அனைவரும் நிறைய பேர் கெட்டதில் தான் போய் விடுகிறார்கள். ஏன்? அறிவில்லாமல், விளக்கம் இல்லாமல், தெளிவில்லாமல், மற்றவர்களை உணர்ந்து கொள்ள முடியாத காரியங்கள் சொல்லிவிட்டு. எனவே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்று ஹவாரிஜினுடைய போராடுவதற்கு அலி ரலியல்லாஹு படையில் இருந்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்று பள்ளியில மார்க்கத்தை இப்படி விளங்கி மார்க்கத்தில் இல்லாத மார்க்கமாக செய்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் எத்தனையோ பேர் ஹவாரிஜிகளோடு வந்து எங்களோடு சண்டை செய்து கொல்லப்பட்டதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தாவத் அழைப்பு பணி, இந்த அழைப்பு பணிக்கு எதிராக முதலாவது வந்த சவால் இதுதான். அதாவது ஒன்று இந்த ஷியாக்களால, இன்னொன்று ஹவாரிஜின்களால. ஹவாரிஜின்களால வந்த சவால் ஷியாக்களிடம் வந்த சவாலை விட பயங்கரமான சவாலாக மாறிவிட்டது. மிகவுமே பயங்கரமான சவாலாக மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால், பொதுமக்கள், பொது மனிதர்களுக்கு ஹவாரிஜின்களை பார்த்தால் ஹவாரிஜின்கள் யார், ஹவாரிஜின் அல்லாதவர்கள் என்று விளங்கிக் கொள்வது சிரமமாக இருந்தது அவர்களுக்கு. அடுத்தது பொது மனிதனுக்கு ஹவாரிஜின்கள் சிறப்பான மனிதர்களாக விளங்கினார்கள். தொழுகிறார்கள், நல்ல முறையில் தொழுகிறார்கள், ஓதுகிறார்கள், நல்ல முறைகளை ஓதுகிறார்கள், எப்போதும் வணக்கங்களை ஈடுபடுகிறார்கள். ஆனால் ஹவாரிஜினுடைய வரலாறு, அவர்களுடைய பின்னணி நிறைய நீண்ட ஒரு வரலாறு உள்ள, அது ஒரு பிரிவு. அந்த வரலாறுல காபிர்களுக்கு எதிராக, அந்நியர்களுக்கு எதிராக அவர்கள் வாழோங்கினதை நீங்கள் ஒரு முறை கூட வரலாற்றில் பார்க்க முடியாது. ஒரு முறை கூட அவருடைய நீண்ட வரலாற்றுல காபிர்களுக்கு எதிராக, அந்நியர்களுக்கு எதிராக, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு எதிராக அவர்கள் வாழோங்கினதை நீங்கள் பார்க்க முடியாது. எப்போதும் அவர்கள் யாரையெல்லாம் எதிர்த்தான் சொன்னால், யாரெல்லாம் தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நிலைநாட்டுவதற்கு சரியான முறையில், உண்மையான முறையில் எந்த வழியில் அது வந்ததோ அந்த வழியில அதை நிலைநாட்டுவதற்கு அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வமா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இருக்கின்ற அந்த வழிமுறை, அந்த வழிமுறையை தொடர்ந்து நீங்கள் வரலாறு பூராவும் பார்க்கலாம். இதுவரை வந்திருக்கிறது. என்னை அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்களை வர்ணித்திருக்கின்றார்களா? ஆம், இந்த மக்களை அவர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள். ஒரு வர்ணனையில அவர்கள் சொன்னார், தூபாலில் குரபா. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சஹீஹ் முஸ்லிம்ல வந்திருக்கின்ற வர்ணனை முறைப்படி நாங்கள் பார்க்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், தூபா லில் குரபா வமா ஹும் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த குரபாக்களுக்கு,
ஒரு பாக்கள் சொன்ன ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது வினோதமானவர்கள். சாதாரண மனிதர்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாத அளவுல அவர்கள் வினோதமா இருப்பார். அவருடைய கருத்து, அவருடைய சிந்தனை என்ற இன்று வளமையில எல்லோருடன் இருக்கிற மாதிரி இருக்கார். அதனால் அவர்களை அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் குரபா, வினோதமானவர்கள் அல்லது ஸ்ட்ரேஞ்சர் என்று சொன்னால் சஹாபாக்கள் கேட்ட வமாஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்று சொன்னார்கள். நாசுன் கலீலுன் ஃபீ நாசின் கஸீரின், அதாவது நிறைய மனிதர்கள் இருக்கின்ற ஒரு சில அற்ப சொற்ப மக்கள். அல்லாவிட்டால் அல்லதீன யுஸ்லிஹூன மா அஃஸதன் நாஸ், மனிதர்கள் மார்க்கத்தில் கொண்டு வந்த தில்லு முள்ளுகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, தேவையில்லாத முரணான தப்பான தவறான கருத்துக்களை இவைகளெல்லாம் சீராக்கி சீர் பண்ணுகின்றவர்கள் என்று அவர்களை பற்றி அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அன்று ஹவார்ஜன்களை தொடர்ந்து அந்த அழைப்பு பணி, அவருடைய அழைப்பு பணியில நிறைய பிரிவுகள் உருவாகின. இதுக்கு காரணம் என்ன? அதான் உங்கள் எல்லோருக்கும் ஹக் லா யதஜஸ்ஸ, சத்தியம் ஹக் இருக்கிறது, அது துண்டாடப்பட முடியாது. அது ஒன்று மாத்திரம்தான், அல்லாஹ் மாத்திரம்தான், அவனை துண்டாக்க முடியாது. அல்லாவிட்டால், அதாவது வானத்துக்கு ஒரு அல்லாஹ், பூமிக்கு ஒரு அல்லாஹ், காற்றுக்கு ஒரு அல்லாஹ், மலைக்கு ஒரு அல்லாஹ், கடலுக்கு ஒரு அல்லாஹ், மண்ணுக்கு ஒரு அல்லாஹ்னு சொல்லி அவனை அதை அந்த ஆனா அல் பாத்திலு யதஜஸ்ஸ, பாத்திலானவைகள் துண்டு துண்டாக நிறைய துண்டுகளாக அது பிரிந்து போகலாம். கௌபத்துல்லாஹ்ல நீங்கள் பார்க்கிறீர்கள் 360 கடவுள் இருந்தது என்றால் 360ஆக அங்கே அது பிரிந்திருந்தது. அந்த இடத்துல மாத்திரம் 360ஆக பாத்தில் பிரிந்தது. சத்தியம் அது எப்போதும் பிரிந்து போகாது, அது ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால நீங்கள் பார்க்கலாம், இந்த சக்தி அதாவது பாத்திலாக பிரிந்தவைகள் நிறைய உலகத்துல உருவாகிவிட்டன. பல்வேறு உருவங்கள் எடுத்து அது வந்து இன்று எங்கள் மத்தியில இருப்பவர்களை நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், எங்கள் மத்தியில் இருப்பவைகளும் இந்த இரண்டுல ஒன்றில்தான் இருக்கின்றன. ஒன்றோ அத்துமீறி மார்க்கத்தை பின்பற்ற போனவர்கள், அல்லாவிட்டால் தங்களுடைய விருப்பம் போல, தங்களுடைய சிந்தனை போல மார்க்கத்து விளக்கம் தெளிவு கொடுத்தவர். அருமை சகோதரர்களே, பெரியோர்கள், ஒரு அரசனோடு ஒரு மனிதன் நெருக்கமா இருக்கிறார், அல்லது ஒரு சிலர் நெருக்கமா இருக்கிறார்கள். அந்த அரசனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அவனை புரிந்து கொள்வதற்கு, அவனிடம் உங்களுக்கு போகக்கூடிய வசதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் யாரை அணுகுவீர்கள்? நிச்சயமாக அந்த அரசனுடைய நெருக்கமானவர்கள், அவனுடைய மஜ்லிஸில் எப்போதும் இருப்பவர்கள், அவனை பற்றி தெரிந்தவர்கள், அவர்களை தான் அணுகுவீர்கள். அரசனை விட்டு விடுங்கள், சாதாரண ஒரு அதிகாரி, அல்லாவிட்ட ஒரு பார்லிமெண்ட் மெம்பர், இப்படியானவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள தேவை என்று சொன்னால், உங்களுக்கு அவர்களிடம் நெருங்க முடியாவிட்டால், நெருங்கக்கூடிய வாய்ப்பில்லை என்று சொன்னால், யாரை கொண்டு நீங்கள் அவரை அறிமுகமானீர்கள்? அப்படி எல்லாம் இருக்கும் போது அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு, அவர்கள் சொன்னதை விட்டு போனதை அறிந்து கொள்வதற்கு இந்த சஹாபாக்கள் அல்லாமல் வேறு யார் எங்களுக்கு இருக்கிறார்கள் சொல்லி சிந்தித்து பாருங்கள். இந்த சஹாபாக்கள் மீது தப்பும் தவறு பிழையும் சொல்லுவது என்பது எவ்வளவு பயங்கரமான இடத்துல போட்டு விட்டது என்பதை அருமை ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் மரணிக்க முன்பு ஹவாரிஜின்களை பற்றி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். மரணம் முந்தைய சொல்லுவார், ஹவாரிஜின்கள் யார், ஹவாரிஜின்கள் யார் என்று சொல்லுவார். ஹவாரிஜின்கள் சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், அவருடைய மார்க்கம் இருக்கும், இந்த மார்க்கத்தை கண்டு நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஏனென்று சொன்னால் அந்த மார்க்கம் ஒருவேளை உங்களிடம் குறைவா இருக்கலாம், அதனுடைய இபாதத்து உங்களிடம் குறைவா இருக்கலாம், அவரிடம் ஒரு வேலை அதிகமா இருக்கலாம், அதை கண்டு நீங்கள் ஏமாந்து போகலாம் என்று சொல்லும்போது அதனால் மிகவும் கடுமையான ஒரு வார்த்தையில சொன்னார்கள், ஹும் கிலாபுன் நார், நரகத்தின் நாய்கள் என்று சொல்லி அவர்களை வர்ணித்தார்கள். எனவே ஹவாரிஜின்கள் வந்து நீங்கள் பார்க்கும் போது எத்தனை பிரிவுகளாக அவர் வந்தார்கள், வந்து எங்கெல்லாம் போனார்கள், தங்களுடைய அக்கல், தங்களுடைய புத்தி அவர்கள் எவ்வளவு இடத்துக்கெல்லாம் கொண்டு போனன்னு சொன்னால், ஹவாரிஜின்கள் எத்தனையோ பிரிவு வந்தது, எவ்வளவு பயங்கரமான பிரிவு வந்தது. ஒரு பெண்மணி வருகிறார், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம்
அவரிடமிருந்து ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் வினோதமான ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த பெண்மணி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளிடம் ஒரு வினோதமான கேள்வியை கேட்கிறார். இதை கேட்டபோது அவள் என்ன இடத்துல ஆந்தி ஹரூரியா, அதான் ஹரூரா என்ற இடத்துல கூடின அந்த ஹவார்ஜின்களை பிறகு ஹரூரியாக்கள் என்று சொல்லி அழைக்க ஆரம்பித்தார்கள். அன்று வரலாற்றில் இன்று அவர்கள் பொதுவாக ஹவார்ஜின்கள் என்று அழைக்கப்பட்டாலும் கூட அன்று சஹாபாக்கள் மத்தியில் அந்த பேர் தான் அவர்களை பற்றி பரவாயில்லை. எனவே இப்படி குறுக்கு கேள்வி தன்னுடைய புத்தியை வைத்து மார்க்கத்தை அணுகுவதற்கு அவள் முனைந்த போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அந்தி ஹரூரியா, நீ ஹரூரியா அந்த ஹவார்ஜின்கள்ல ஒரு பெண்மணி உள்ளவளா என்று சொல்லி கேட்டார். ஏன் அருமை, இது நான் மிகவும் சுருக்கமாக உங்களுக்கு இதை எட்டி வைக்கின்றேன். அதாவது தன்னுடைய கருத்து, தன்னுடைய சிந்தனை, நிச்சயமாக அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அது நிச்சயமாக நல்ல ஒன்றுதான். ஆனால் அதை விட சிறப்பானது, அதை விட மரியாதையானது, அதை விட மேலானது எங்களுக்கு இஸ்லாம், தீன். எனவே என்னுடைய கருத்தை காப்பாற்றுவதற்கு நான் தீனை குர்பான் செய்யக்கூடாது, பலி கொடுக்க கூடாது. பலி கொடுத்து என்னுடைய கருத்தை நான் காப்பாற்றக்கூடாது. காப்பாற்றினால் என்ன நடக்கும்? தீன் துண்டாகி போய்விடும். தீன் அதாவது இல்லாத ஒன்றாக மாறிவிடும். ஏன் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கருத்தை நிலைநாட்டணும் என்று ஆசைப்பட்டன்னு சொன்னால் தீன் ஒரு இடத்திலும் இல்லாத நிலை உருவாகிவிடும். அதனாலதான் நீங்கள் பார்க்கலாம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், அல்லது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் ஒரு மனிதன் வருகிறார். ஒரு மனிதன் வந்து அவரிடம் கேட்கிறான், இன்னல்லாஹ் இஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேல் அமர்ந்தார். கைஃப், எப்படி அமர்ந்திருக்கின்றார்? என அவர்கள் அடுத்து சொன்னார்கள், அல் இஸ்துவா غير مجهول السواء الكيفية غير معلوم والسؤال عنه بدعة. அவர் சொன்னார், அதாவது அல் இஸ்திவா غير مجهول, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரிசிக்கு மேல இருக்கின்றான் என்பது ஒரு விளக்கமான ஒரு வார்த்தை, தெளிவான ஒரு வார்த்தை. அந்த அரிசிக்கு மேல இருக்கு. ஆனால் கைஃபியத்து غير معلوم, அவன் எப்படி இருக்கிறான் என்பது யாருக்குமே தெரியாது. அஸ்ஸுஆலு அன்ஹு, அதை பற்றி கேட்கிறது பித்அத், நூதனமான ஒரு விஷயம், யாருமே கேட்கவில்லை. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படியான காரியங்கள்ல ஈடுபட்ட ஒரு மனிதனோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். என அல்லாஹ் அல்-சுஆலு அன்ஹு பித்அத், இதை பற்றி கேட்பது பித்அத். இது மார்க்கத்துல நூதனமான புதுமையான ஒரு விஷயம், மார்க்கத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். அவர் சொன்னார்கள், அதாவது மாக்கான தீனன் சஹாபாக்களுடைய காலத்துல எது தீனா இருந்ததோ அதுதான் இன்றும் தீன். அவருடைய காலத்துல எது தீனா இல்லையோ அது இன்றும் தீன் இல்லை. நிச்சயமா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதான் தங்களுடைய மஜ்மூஉல் ஃபத்தாவா 4வது வால்யூம்ல அவர்கள் சொல்லுகின்றார்கள், இமாம் மாலிக் அன்று சொன்ன அந்த அது அல்லாஹ்வுடைய எல்லா சிபத்துகளுக்கும் பொருந்தும். அல்லாஹ் கண் இருக்கிறதா? ஆம், கண் இருக்கு. எப்படி இருக்கிறது? ஏன்னா அந்த எப்படி அதே பதில் தான் இமாம் மாலிக் கொடுத்தவர். அல்லாஹ் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குறானா? ஆம். பூமியுடைய வானத்துக்கு இறங்குறானா? ஆம். எப்படி இறங்குறான்? அதே பதில் தான், அதே பதில் தான். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான முறையிலே அதை சொல்லிக்கிறார். எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, நிச்சயமாக எனக்கு சிந்தனை இருக்கலாம், கருத்து இருக்கலாம், விளக்கம் இருக்கலாம், தெளிவு இருக்கலாம். ஆனா அந்த கருத்து, விளக்கம், தெளிவு எல்லாம் என்னுடைய மார்க்கத்தை கொலை பண்ணுகின்றதாக, என்னுடைய மார்க்கத்தை தடை கொடுக்கிறதாக, என்னுடைய மார்க்கத்தை குர்பான் செய்கிறதாக ஆக்கினான் சொன்னால் என்னுடைய கருத்து, என்னுடைய சிந்தனை, என்னுடைய விளக்கம் என்னை மார்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு போய் இப்லீஸினுடைய அழைப்பு பணியில ஒரு ஆளாக என்னை ஆக்குவதற்கு அது முயற்சிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுங்க, லனஸ்தஜிதன்னஹும்
மின் ஹைசு லா யஅலமூன். அவர்களை மெல்ல மெல்ல நான் இறக்கி கொண்டு வருவேன், அவர்களுக்கு தெரியாத முறையில், அவர்களுக்கு விளங்காது நான் நரகத்தை நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறேன். வேறு ஒரு ஹதீஸ் சொல்கிறார், ஒரு மனிதன் பொய் சொல்லுகின்றான், பொய்யே சொல்லிக் கொண்டிருக்கிறான், கடைசியாக பொய் அவனை கொண்டு போய் நரகத்துல சேர்த்து விடுகிறான். அவனுக்கு தெரியும் நரகத்துல போய் விழும்பறை. ஏன்? அவன் பொய் தான் சொல்லுகின்றான். மார்க்கத்துல பொய், பொருளாதாரத்துல பொய், மனிதனுடைய உறவோடு பொய், சிந்தனையோடு பொய், அறிவோடு பொய், எல்லா விஷயங்கள்லயும் பொய். அவன் பொய்யை சொல்ல, அவனுக்கு அது தொழிலாக, பழக்கமாக, காரியமாக மாறிடு. என்ன நடக்குது? கடைசியால் அவனுடைய பொய் அவனை கொண்டு போய் நரகத்துல சேர்த்து விடுகிறது. ஏன்னா நரகத்துல விழுந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்? இது துர்ப்பாக்கியமான ஒரு மனிதன் ததாரு, அதான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவனது இதுதான் அவனுக்கு ஒரு வழி. அல்லாஹ்வுடைய ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனிதர்களை இஸ்லாமாக்கி எங்கே நிறுத்திவிட்டு போனார்கள். அந்த எல்லையில நான் நின்று கொண்டால் அவர்கள் எந்த எல்லையை தாண்டாமல் விசுவாசியாக இருக்க முடியுமோ அதே எல்லையை தாண்டி நான் விசுவாசியாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் நல்ல முறையில் தெளிவாக விளக்கமாக அதனால் அருமை சவுல் கருத்துகள், விளக்கங்கள், தெளிவுகள் எங்களுக்கு தெரியாமல் எங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடலாம். நரகத்துல இதுதான் ஹவார்ஜின்களுக்கு நடந்தது. அவர் சொன்னார்கள், உண்மையேற்றாக இனில் ஹுக்மு இல்லான் இல்லா, தீர்ப்பு வழங்குறது அல்லாஹ்வுக்கு மாத்திரம். இது பொய்யா? அது உண்மைதான். ஆனா எதை நாடி சொன்னார்கள்? எதை நான் முஸ்லிம்கள் மத்தியில ஒரு குழப்பம், சண்டை நடக்கிறது, ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகிறார்கள். அதை நிறுத்துவதற்கு முஸ்லிம்களாகிய அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த முடிவுக்கு வருவதற்கு 2 பெரும் அறிஞர்கள் நபித்தோழர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அதை இவர்கள் மறுக்கிறார்கள். ஏன்? என்னுடைய அறிவு, என்னுடைய புத்திக்கு பட்ட மாதிரி அது பிழையாக தெரிகிறது. அதனால் அவர்கள் எதிர்த்து எங்கே போய் சேர்கிறார்கள்? கிலாபுன்னார், நரகத்தின் நாய்களாக. அருமை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எவர்களை நரகத்தின் நாய் என்று வர்ணித்தார்களோ துர்பாக்கியமா அந்த நரகத்தின் நாய்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள். என்னைய கருத்துகள், அதாவது காதியானுடைய நபி எப்படி தொடங்கினார்? வரலாற்றை நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் எப்போதும் தன்னை நபி என்று சொல்லவில்லை, தன்னை மஹதி என்று சொல்லவில்லை. ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு மார்க்கத்தில் வந்திருக்கின்ற ஆபத்துகள், பலாய், முசீபத்துகள், இந்த எதிர்ப்புகள், இவைகளை நிவர்த்தி பண்ண வேண்டும், அவைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவன் தொடங்கினான். தொடங்கிவிட்டு கடைசியாக எங்கே போனான்? நரகத்தின் அடி பாதாளத்துக்கு. தஜ்ஜால்கள் ஒரு தஜ்ஜாலா, தஜ்ஜாலுடைய ஆகப்பெரிய தஜ்ஜாலுடைய முன்னோடியாக மாறி செத்து போய்விட்டான். ஏன்? அவன் அதாவது தான் ஒரு தப்பு செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு அவன் தன்னை சித்தப்படுத்தி தேர்ந்தெடுத்து நான் என்பதை அவன் ஆக்கிவிட்டான். நான் என்று சொன்ன ஒருவன் இஸ்லாமாகிறான். அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சூரா யூனுஸ்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான். ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்கும் லான்னு சொல்லி, நான் தான் உங்களுடைய ஆகப்பெரிய ரப் என்று. மாலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேறு ஒரு இலாஹ் உங்களுக்கு இல்லை என்று சொல்லி அவன் சொன்னான். கடைசியாக அந்த உண்மை அவனுக்கு புலப்படுகிறது. நான் செய்த தப்பு, நான் செய்த தவறு என்று சொல்லி. எனவே அவன் சொல்லுகின்றான், ஆமன்து பில்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் யாரை நம்பினார்களோ, விசுவாசித்தார்களோ, ஏற்றுக்கொள்ள அவனை நானும் ஏற்றுக்கொண்டு சொன்ன அல்லாஹ் தஆலா சொன்னான், இப்போது அவனுக்கு அந்த புத்தி வந்தது. ஏன்? அப்போது அவனுக்கு அந்த நிலையை விட்டது. ஆனால் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, தன்னுடைய அறிவு, தன்னுடைய புத்தி, தன்னுடைய சிந்தனை அல்லாவிட்டால் அதை பகிரங்கமாக அல்லது மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற பின்பற்றுகின்ற சகோதரர்கள் எப்போதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய என்ன சொன்னா அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு தெரியாத முறையிலே அவர்களை அப்படியே நாங்கள் கீழே போட்டுவிடும் என்று அல்லாஹ் சொல்ல, நாங்களும் அவர்கள ஒருவர்களாக ஆகாமல் இருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா